ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தேங்காய் பாலில் வெஜிடபிள் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸு யூஸ் பண்ணுறேன். காய்கறி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கேரட், குடமிளகாய், பீன்ஸு, சோயா இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அரிசி அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க. கழுவிட்டு நல்லா ஊற வைங்க. அடுப்பில் குக்கரை வச்சு 2 கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டு 4 ஸ்பூனு நெய் ஊற்றுறேன். சில பேர் நெய் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க, அவங்க நெய் ஊற்றாமல் இருந்துக்கலாம். அப்புறமா பட்டை, கிராம்பு, இலை, பூ, இதெல்லாம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன். நல்லா வதங்கினோடனே அதில் 2 பச்சை மிளகாய் போடுறேன். நான் கம்மியாக செய்கிறதுனால காரம் கம்மியாக போடுறேன். 1 கைப்பொடி வெங்காயம் போடுறேன். நான் இதுக்கு தக்காளியே சேர்த்துக்கலைங்க, ஆனாலும் நல்லா இருந்தது. 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி 1 கைப்பொடி அளவு போட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன். நல்லா வதங்கினோடனே அதில் காய்கறியெல்லாம் போடுறேன். குடமிளகா, கேரட், பீன்ஸு போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வதங்கணுங்கிறதுக்காக உப்பு போடுறேன். உப்பு 1½ ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி கொடுக்கணும். அப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். ஏன்னா நான் காரம் பச்சை மிளகாய் கம்மியாக போட்டிருக்கனால மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். போட்டு வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுத்துட்டு நான் இந்த சோயாவை சுட தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கேங்க. இதில் 4½ டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வீடியோவில் காட்டாமையே அதில் ஊற்றிட்டேன். தேங்காய் பால் கொதித்து வருது பாருங்கள். கொதித்தோடனே அதில் அரிசி தண்ணி இல்லாமல் புழிஞ்சி வச்சுருக்கேன். அந்த அரிசியை எடுத்து அதில் போட்டுட்டு ஒரே ஒரு கிளறி ரொம்ப கிண்டக்கூடாது, ஏன்னா அரிசி உடஞ்சிரும். பாஸ்மதி ரைஸ்னால் சாதம் நீளமாக இருக்கணும். அதனால் ரொம்ப கிண்டாமல் மூடி வச்சிடணும். 2 விசில் வந்தோடனே சிம் பண்ணணும் அடுப்பை. ஒரு 4 நிமிஷம் சிம்மில் இருக்கணும். சிம்மில் இருந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு திறக்காமல் தானாக விசில் அடங்கினோன்னா திறந்து பாருங்கள். பொலன்னு சாதம் சூப்பராக இருக்கும். நான் முட்டையை வேக வச்சு காரம் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் போட்டு ஒரு பச்சடி செஞ்சு வச்சுருக்கேன். சூப்பராக இருந்தது இன்றைக்கி சாப்பாடு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.